சுந்தரம் தியேட்டர்ல வந்து பொம்மநாட்டியம் அந்த லேடிஸ் எல்லாம் எடுத்து வரதே மாட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க, வந்தா அம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணிட்டா. அவ கேட்டது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது கிடைக்கல அவளுக்கு. எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சுட்டு என்கிட்ட வந்திருக்க மகளே, உன்னை காப்பாற்ற வேண்டிய என் பொறுப்பு. ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். 1982 நான் வந்து டெல்லியிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்தேன். டெல்லியில் தான் இருந்தோம் முன்னாடி. டெல்லியிலே மெட்ராஸ்க்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி டெல்லியில இந்த இதயம் பேசுகிறது ஒரு மேகசின் வரும், தமிழ் பத்திரிகை, மணியன் எழுதினது. அதுல வந்து இந்த கோவிலை பத்தி நிறைய போட்டிருந்தது. நான் அதை படிச்சதுலேருந்து எனக்கு இங்க கோயில் போகணும்னு ரொம்ப ஆசை உண்டு. மெட்ராஸ்க்கு வந்தா எனக்கு ஒன்றும் வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. கொஞ்சம் தள்ளி தான் செங்கல்பட்டுல தான் இருக்குது, வழி தெரியல. அப்படி எல்லாரையும் விசாரிச்சேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முதல் வாரம் அக்கா, அண்ணா, மன்னி, இன்னும் வேற யாரோ எல்லாருமா போயிருக்காங்க கோவிலுக்கு. அந்த வாரம் என்னால அவங்களோட சேர்ந்து போக முடியல. அருள்வா கேட்டுட்டு வந்திருக்கா போல இருக்கு. அப்ப என்கிட்ட சொன்னா, என்னால இந்த வாரம் வர முடியலடி, எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளா எனக்கு போகணும்னு ஆசை, படிச்சதுல இருந்து, விஜயம் பேசிக்கிறதுல இருந்து. அதுக்கு இவங்க மாமியார் கூட சொன்னாங்க, யாரோ வாத்தியார் அருள்வா சொல்றாரா, அது போய் என்ன கேள்வி உனக்கு, எனக்கு கேட்கணும், போகணும் எனக்கு அந்த கோவிலுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அம்பாள் கோவில்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுவாரம் என்னுடைய நாத்தனார் பையன் அவனையும் கூட்டிட்டு நான் வந்து சாயங்காலம் போல கிளம்பி போனோம். கிளம்பி போனா நாங்க ஒரு ரெகுலரா ஒழுங்கா போயிருந்தா ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ள போயிருக்கணும். இந்த செங்கல்பட்டுல போனோடனே ஏதோ சண்டை கண்டை எல்லாம் போட்டு இந்த டிரைவர்கள் எல்லாம் சண்டை போட்டு டிலே ஆயிடுச்சு ஒரு 2 மணி நேரம். நாங்க கோயிலுக்கு போறோம் மணி 8 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே லேட்டா தான் போனோம். போன கருவறை மூடிட்டா. கருவறை மூடினா இப்படி அம்பாளை பார்க்க முடியல எனக்கு. என்ன பண்ணலான்னு எனக்கு புரியவே இல்லை. அன்னைக்கு டி நகர் மன்றம் வந்து உபயம். ஐயோ, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உங்களை கருவறை உள்ளே அழிச்சுன்னு போயிருப்பேனே. ஏன்னா டி நகரும் கே நகரும் பக்கம் பக்கம். புத்து மண்டபம் எல்லாம் அப்படி இவ்வளவு பெருசா கட்டி இருக்கல, குண்டு குழியுமா இருக்கும். கருவறையே குண்டு குழியுமா தான் இருக்கும். 82 நவம்பர் மாசம் 8ஆம் தேதி இது. அம்மாவுடைய புத்து மண்டபமும் என்ன இருக்கும், கூரை இருக்கும் மேல. இங்க ஒரு ஹால் மாதிரி இருக்கும் சின்னதா, அதெல்லாம் குண்டு குழியுமா இருக்கும். கொஞ்சம் சிமெண்ட் போயிருக்கும், கொஞ்சம் மண்ணு தரையா இருக்கும். நாத்தனா பையனும் சாப்பிட்டுட்டு அவன் படுத்து தூங்கிட்டான். நான் மட்டும் என்ன பண்ணேன், உட்காந்து ஆலயத்தோட அனுபவத்தெல்லாம் அந்த பையன் சொல்லிட்டே இருந்தான். இப்படி 2 பேர் இருந்தாங்க, 2 பேரும் சொல்லிட்டே இருந்தாங்க. சொல்லிட்டே அதை கேட்டுட்டே இருந்தேன். நிறைய நாள் கேட்டுட்டே இருந்துச்சுல எனக்கு தூக்கமும் போயிடுச்சு. வாசுன்னு சொல்லி நம்ம கோயிலுக்குலாம் அடிக்கடி வருவாரு. அவருடைய மனைவியை நான் பார்த்தாங்க. அவங்களா என்கிட்ட வந்து என்னுடைய ரூம்லயே வந்து படுத்துக்கோங்க, நான் காலையில குளிக்க அழிச்சின் போதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் அழிச்சின்னு போறேன். சரிங்கன்னு சொல்லிட்டேன். கரெக்டா கேட்டுக்கல எங்க என்ன ஏது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களே வந்தாங்க. குளிக்கிறதுக்கெல்லாம் அழிச்சின்னு போயிட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த காலத்துல இப்படி எல்லாம் தனியா குளிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஏதோ இருக்கும் ஒண்ணு, ஒரு பைப்படிக்கிற இதெல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் குளிப்பாங்க. பொம்பளைக்கு ஏதோ பாத்ரூம் இருக்கும், அது ஒன்றும் அவ்வளவு சுத்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த காலத்துல. அங்க போய் குளிக்க அழிச்சுன்னு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே அவங்க சொன்னாங்க, உங்க அருள்வாக்கு பத்தினுமா. ஆமாங்க, கேட்கணுமே அம்மாவை அப்படின்னு. 25 ரூபா தான் அந்த காலத்துல. 25 ரூபா கொடுத்து பேரை பதிஞ்சுக்கணும் லைன்ல. அம்மா வந்துட்டாங்க, வந்தா அம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தது எனக்கு. சொன்ன உடனே பலவித கவலைகளோட தான் நான் கோயிலுக்கே போனேன். மனசுல பயங்கரமான கவலைகள். ஒரு பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க. பொண்ணு பெரிய 9வது படிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஏன் பெரிய பாரதி பெரிய பொண்ணு மட்டும் அக்கா கிட்ட ஒரு வருஷம் முன்னாடியே இருந்து படிச்சதுனால அவ அங்கேயே இருந்தா. அவ 3 பேரும் படிச்சிருந்தாங்க. படிச்சிருந்த உடனே வீட்டுல விட்டுட்டு கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயிலுக்கு வந்தோடனே ஒரே கவலைகள், பலவித கவலைகள் மனசுல. நான் அந்த காலத்துல வந்து டெல்லியில இருந்த போது வைஷ்ணவ தேவிக்கெல்லாம் போயிருக்கேன். நான் ஜம்முல இருக்கிற வைஷ்ணவ தேவிக்கெல்லாம். எனக்கு தான் சொன்னேன், அம்மன் கோயில்ல ரொம்ப பிடிக்கும், எப்படியோ ஏதோ சான்ஸ் கிடைச்சு போயிடுவேன். நான் போது அம்மா உள்ள போய் உட்காந்தோடனே எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சுட்டு என்கிட்ட வந்திருக்க மகளே, உன்னை காப்பாற்ற வேண்டிய என் பொறுப்பு. அப்புறம் என்னென்னமோ அம்மா நிறைய சொன்னா. நான் சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது அதெல்லாம் கேட்டேன். எல்லாத்துக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னது. சொன்ன உடனே கையை நீட்டினேன். கையில என்னத்தையோ கொடுத்தா உடனே டபக்கு மூடிட்டேன். அது என்னன்னு பார்க்க கூட இல்லை. ஃபர்ஸ்ட் அருள்வாக்கு இது. சீனியர் மன்றக்காரங்க அந்த பசங்களாம் அங்க இருந்தாங்க. அப்புறம் லேசா பார்த்தா கற்பூரம், பெரிய கட்டி கற்பூரம். சில பேர் சொன்னாங்க அதை அப்படியே அங்கேயே கொடுத்துங்க சூடத்தேனாங்க. சில பேர் அதை அங்க கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே செய்யல. அப்படியே கையை மூடினபடியே அப்படியே மெட்ராஸ்க்கு போயாச்சு. மெட்ராஸ் போன உடனே எனக்கு என்ன தோணுச்சு, டி நகர் மன்றம் சொன்னானே, அந்த மன்றம் நமக்கு பக்கம் தானே, பஸ்ல ஏறி போக வேண்டியதானே, நம்ம அதுல சேரலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இந்த பையனை அட்ரஸ் எல்லாம் கேட்டா அவன் கொடுத்தான். உடனே மறுநாள் நானே அங்க வந்து செவ்வாய் வெள்ளி 2 நாளும் வழிபாடு நடக்கும். நல்ல கூட்டம் வரும் அங்க. நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தேன், நீலகண்ட மேத்தா சீட்ல டி நகர்ல. அந்த மன்றத்துக்கு போயிட்டு மெம்பர் ஆனேன்.
அதுக்கப்புறத்துல இந்த ரெகுலரா செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு தலையே போனாலும் நான் போயிடுவேன். சில பேர் பக்கத்துல இருக்கீங்களா, இது என்ன சன்னியாசி ஆட்டம் ஒரு சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு இப்ப பார்த்தாலும் கிளம்பி வெளியில போயிடுறா, பசங்களா சின்ன வச்சு நான் காதுலயே வாங்கி. அப்பெல்லாம் அம்மா நிறைய அருள் வாக்கெல்லாம் சொல்லுவா வீக்லி வீக்லி. ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு, 83வது வருஷம் மகாநாடு நடந்தது மதுரையில. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணா வாரம் வாரம் அருள் வாக்கு சொல்லுவா. அப்ப வந்து ரொம்ப பைசாவும் கிடையாது, அதுவும் மகளிருக்கு மட்டும் சொல்லுவா. அதுக்காகவே வார வாரம் போவேன். எனக்கு இந்த அம்மாட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கரைவுற அம்மாவோட நம்ம குரு அம்மாவை தான் நான் அம்மானே மறு அம்பாள்னே நினைச்சு விட்டேன் நான். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு வந்துட்டு எல்லாம் அம்மாவை கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணேன். சோ மன்றத்துல எல்லாம் சேர்ந்த உடனே நீ போய் முடிஞ்சா மகாநாட்டுல வந்து வேற தொண்டு செய்ய அப்படின்னு அம்மா. 84ல மதுரைக்கு போயிருக்கேன். அங்க எங்க ஒண்ணு விட்ட நாத்தனார் வீடு எங்கேயோ கொஞ்சம் தள்ளி இருக்கு. நான் அவங்க வீட்டுல போய் தங்கிட்டேன். தங்கிட்டு காலையில அந்த பையனும் அம்மா டிவோட்டி என்னோட முதல்ல கோயிலுக்கு போனமே, அந்த பையனும் நானுமா சேர்ந்து 2 பேரும் கிளம்பி இந்த இடத்துக்கு ஒரு ரேஸ் கோர்ஸ்ல நடந்தது. அங்க பெரிய மண்டபம் கட்டி எல்லாம் கட்டி யாகசாலை எல்லாம் நடந்தது. அதெல்லாம் பார்த்து ஒத்தரையும் தெரியாது எனக்கு தான். அப்படி நானே இப்ப என்ன வேலை பண்ணலாமா, என்னெல்லாம் வேலை சொல்றாங்க, புல் எடுக்கத்துல இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 10 நாள் அங்க இருந்து தொடர்ந்து செஞ்சேன். சமயத்துல சாப்பாடு எங்க சாப்பிடணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன கிடைக்காத அதை சாப்பிட்டுக்கிறது. சாயங்காலம் ஆனா அவனோட கிளம்பி ஊருக்கு அவங்க ஊருக்கு போயிடுறது. கொஞ்சம் தள்ளி அவங்க ஊரு. அம்மா முதல்லயே எனக்கு சொல்லி இந்த கடைசி கோவில்ல தொண்டு செஞ்ச பிறகு கடைசி நாள் 4 கலசம் வாங்கு. 4 கலசத்துலயும் 5 பேருமா அந்த மகாநாடு யாகசாலையிலேயே தலையில கொட்டி அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நீ யாககுண்டத்துல உட்காரு. அந்த காலத்துல காசு கிடையாது யாககுண்டத்துல உட்கார்றதுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த யாகத்துல உட்கார்றதுக்கு. முதல் நாள் தான் அவங்க எங்க ஹஸ்பண்டு 3 குழந்தை எல்லாம் வந்தா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என் பெரிய பொண்ணு அந்த வருஷம் 12வது எழுதியிருக்கா. 12வது எழுதினோடனே அவளுக்கு வந்து இந்த NTSC பரீட்சை, அதுக்கு ஹால் டிக்கெட் எங்க கொடுத்தா மெட்ராஸ்ல தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுத்துருந்தாங்க. முதல் நாள் யாகம், மறுநாள் வந்து ஆன்மீக ஊர்வலம் போகணுமே. இவ இங்க இருந்தால்னா எப்படி நடக்கும், இவட யாரா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த டிவிஎஸ் ஸ்கூல், மதுரை டிவிஎஸ் ஸ்கூல்ல ஆல்ரெடி கேட்டோம். எங்களுக்கு ஒரு சீட்டா கொடுங்க, இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதணும். எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ட்டாவா. அப்ப நான் சொன்னேன் பரவாயில்ல, இல்ல எழுதலைன்னா பரவாயில்ல, இவளை கூட்டிட்டு மதுரைக்கே வந்துருங்கன்ட்டு முதல் நாள் அழிச்சுன்னு வந்துட்டார். மறுநாள் நாங்க 4 பேர் யாககுண்டத்துல உட்காண்டோம், பூஜையை பண்ணோம் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. அப்புறம் வந்து இந்த சாம்பலை கையில் எடுத்துட்டோம். இந்த 4 கலசத்தை அபிஷேகத்தை பண்ணோம், வீட்டுக்கும் போயிட்டோம். மறுநாள் ஆன்மீக ஊர்வலத்துக்கு நான் வரும்போது ஒரு சொன்னா, நீ மட்டும் போயிட்டு வா, நான் பெரியவிட கூட்டிட்டு அந்த டிவிஎஸ் ஸ்கூல் வழியா போய் பாக்குறேன், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறதான்னு. அந்த ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு, வந்தேல சார், நல்ல வேலை நீங்க நல்ல வேலை வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீட் காலியா இருக்கு, அந்த பொண்ணை எழுத சொல்லுங்க அப்படின்னாரு. முதல்ல சீட்டே இல்லைன்னு சொன்னவங்க கடைசியில அம்மா வேண்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை எழுத சொல்லுங்க, அவ உட்காந்து எழுதிட்டு வந்தா. கணவருடைய ஊர் வந்து கரூர். எங்க மாமியார் ஏதோ கோவில் கரூர் மாரியம்மன் கோயில் இங்க ஏதோ சில பிரார்த்தனைகள் சொன்னாங்க, அதை செய்யறதுக்காக போயிருந்தோம். ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு குழந்தைகள் 3 பேரையும் அதுல தங்க வச்சிருக்கோம். தங்க வச்சுட்டு அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எங்களை கோயில் மூலமா தான் அந்த ஃப்ரெண்டு, நானும் இவரும் மட்டும் வீட்டுக்கு போனோம். நாங்க போன டைம்ல அந்த அம்மாவும் இல்லை, அந்த ஐயாவும் இல்லை, இந்த பொண்ணு மட்டும்தான் இருந்தா. நான் சொன்னேன், அம்மா அப்பா இல்லையாம்மா அப்படின்னு கேட்டு, ஆண்டி ஓணம்பாக்கம் முதலியார் வந்திருக்கார், யாருக்கோ சதாபிஷேகம் பண்ணி வைக்க போறாரு அம்மா மறுபடி, அதுக்காக அம்மா அப்பா இருக்கு, அவரே எனக்கு தெரியும் ஓணம்பாக்கம் முதலியாரையும். சரி நாழியாக இல்லை வந்துருவாங்க, நீங்க கிளம்பி போனீங்கன்னா அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆண்டி, நீங்க அதனால கட்டாம இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னா. சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் இருந்து பார்த்தோம். ரிசல்ட் வந்து மே மாசம் 19ஆம் தேதியோ முதல் வரதா இருந்தது அவளுக்கு. அப்புறம் என்னாச்சு, அன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டு அந்த ரிசல்ட். பேப்பர் ஹிண்ட் பேப்பர் பார்த்த உடனே இங்க வாங்க, என்ன இவர் நம்மளை கூப்பிடுறாருன்னு பார்த்தா இதுல பேர் போட்டிருந்து பாரதி சுப்பிரமணியன், ஆல் இண்டியா 10th ரேங்க்னு வந்து பேர் போட்டிருந்தது. அப்ப இவர் சொன்னா, நம்ம போகலாம் அர்ஜென்ட்டா, அப்புறமா வந்து அம்மா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள இந்த ஸ்கூல்ல வந்து ஒய்ஜி பார்த்தசாரதி தான் அவங்க அப்ப இன்சார்ஜ் இந்த ஸ்கூலுக்கு. அவங்க வீட்டுக்கு ஆளெல்லாம் அமைச்சிருக்காங்க, எங்க வீடு பூட்டி இருந்திருக்கு. சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகக்கூடாது அப்ப இப்ப இருக்கிற பிரகாரம்னா அம்மா எங்கேயும் போகாம நேரம் வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கா. அது ஒரு வெள்ளிக்கிழமை, அது என்ன மாசம்னு ஞாபகம் இல்லை எனக்கு, ஏதோ ஒரு மாசம், ரொம்ப விசேஷமான நாள், கூட்டமான கூட்டம். இவர் வெளியில இருந்தபடி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பி போலாம் வா அப்படின்ட்டு. சரி கிளம்பி போலான்னு சொல்றாரு, என்னமோ இந்த அம்பாளை பார்த்துட்டு போகணும்னு தோன்றது அப்படின்னு இதுக்கு உள்ள போலான்னு பார்த்தாக்கா, இந்த விஐபி ரோல போய் பார்த்தா நான் பாட்டுக்கு அதில் போனா யாருமே எங்களை தடுக்கவும் இல்லை. நேரம் அம்மன் சன்னியில போய் நிற்கிறோம். கரெக்டா அந்த குருக்கள் பிரசாதம் கை நிறைய சின்னாங்கம்மா அப்படின்னு எங்க கையில கொடுக்குறாரு. நான் அபிஷேகம் பண்ணல, அர்ச்சனை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. கை நிறைய பிரசாதத்தை கொடுத்தாரு, வாங்கிட்டோம். அம்பாளை பார்த்தோம், உண்டியில பைசா போட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். என்னெல்லாம் அம்மா நடத்தி கொடுத்தாங்கிறதுக்கு சொல்றேன் ஒரு உதாரணம். இதெல்லாம் ஊருக்கு வந்துட்டோம், மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். மறுநாள் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணா, இன்டர்வியூ எல்லாம் பண்ண, ஒரு எங்க குமுதத்துல இருந்தா இன்டர்வியூ எடுக்க வந்தான். இவன் சொல்லிட்டா, நான் வந்து ஆல் இண்டியா 10th ரேங்க் தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவனு இங்க இருக்கான், அவனா நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டா என் பொண்ணு.
இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் அம்மா கிட்ட போய் சொன்ன உடனே அம்மாட்ட போனேன். அப்ப எங்க மன்றத்துல ஆண்டு விழா. கலசமும் விளக்கும் வாங்கணுமே அதுக்காக போனேன். போனா கூட்டமான கூட்டம். எனக்கு மறந்து போயிடுத்து அன்னைக்கு அம்மா மாவட்ட தலைவர்லாம் வர சொல்லியிருக்காங்களே எனக்கு தெரியாது. அம்மாட்ட ஓம் சக்தி மெடல் இருந்து சொல்றேன். அம்மா உன் கோயிலுக்கு வரணும் சாதாரண நாள்ல தான் வரணும். இந்த மாதிரி கூட்டமான நாள்ல எல்லாம் வரக்கூடாது. இந்த விரட்டுறாங்களேம்மா தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டே உள்ள போறேன். உள்ள போறா அங்க எனக்கு தெரிஞ்சவங்க அடையார் மன்ற தலையூத்துங்க இருந்தாங்க. செல்லம்மா மாமின்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு அருள்நிலையில தணிக்கை குழுக்கு தலைவர் தலைவி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. இந்த மாரிமுத்து வெங்கடசாமி உங்களுக்கு அவளெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த கால தலைவர்கள். அப்புறம் வந்து அம்மா வந்து அருள்வாக்கு இப்படி ஒருத்தரையா கூப்பிட்டு செலக்ட் பண்றா. சோழவந்தான்ல வந்து சோறு போடுவாள் அவளை கூப்பிடு அப்படின்னு அவங்க எங்கேயோ கடையில நிற்கிறா. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இந்த தமிழ் மகாநாடு போது எனக்கு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு. அந்த கூப்பிடுன்னா அவங்கள தலைவி போட சொன்னான். அப்புறம் உபதலைவியார் இப்படி தேடிண்டே வந்து நான் தான் ஒளிஞ்சுட்டு இருக்கேன். கையை நீட்டி என்னை கூப்பிட்டுது. கூப்பிட்ட உடனே நான் வெளியில வந்தேன். இவதான் உபதலைவி அப்படின்னுது என்ன. அப்புறம் யார் பொருளாளர் யார் அப்படின்னு கேட்டாக்கா கோமதி. கோயம்புத்தூர்ல அந்த கோமதின்னு சொல்லி அவளை. செயலாளர் யாரோன்னு வேற யாரும் இல்லாம அம்மா சொல்லிட்டு. முத்துலட்சுமி பாரதி நகர்ல இருந்தாங்க கோயம்புத்தூர்ல அவங்கள சொல்லிட்டு. இப்படி அம்மா செலக்ட் பண்ணிச்சு. மெம்பர்கள்லாம் யாருன்னு கேட்டாக்க மகளிர் அறநிலை. நாங்க சாதாரண தொண்டர்கள். மகளிர் அறநிலை பெரிய இடங்கள். அவளெல்லாம் வந்து உங்களுக்கு தொண்டர்கள்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட கேட்ட உடனே இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போனா நாங்கெல்லாம் போறோம். ஒரு வேன் ஆலத்திலேயே வச்சு கொடுத்தாங்க. அதுலயே நாங்க 2-3 ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த கோமதின்னு வராங்க இல்லையா கோயம்புத்தூர்ல இங்க பிரச்சாரம் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இவங்க அம்மா பத்தி எடுத்து சொல்றதை எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கிடையில ஒரு நாள் அம்மா ஆலயத்துக்கு பார்க்கறதுக்கு நானும் என் கணவர் பெரிய பொண்ணு 3 பேர் போறோம் அருள்வாக்கு. அன்னைக்கு அருள்வாக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கல. அப்பெல்லாம் வந்து இவ்வளவு வசதிகளும் கிடையாது. மருவத்தூருக்கு ரோடு மேல பஸ் வரும். இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. போயிட்டு மறுநாள் வந்தோம். அம்மாட்ட மாலை போட்டுக்கணுமே என்ன பண்ணலாம்னு கேட்டு மாலை போட்டு வா கருவறையை பார்க்காம வந்து சேரு அப்படின்னது. கருவறையை பார்க்காம அம்மாட்ட வந்து அருள்வாக்கு போய் உட்காண்டோம். மகளிட்ட அவள்கிட்ட சொல்லிச்சு உனக்கு வெளிமாநிலத்து இடம் கிடைக்கும். இங்கேயே கிடைக்கும் தமிழ்நாட்டுல அதுல சேராத. வெளிமாநிலம் யாருன்னா பிட்ஸ் பிலானி தான் அப்ளை பண்ணியிருந்தா. அதுவும் இல்லாம நாங்க இருந்த ஊர் டெல்லியா இருந்தாலும் பாஷை பிரச்சனை எங்களுக்கு இல்ல. சாப்பாட்டு பிரச்சனை எங்களுக்கு இல்ல. அம்மா சொல்லிச்சு வெளிமாநிலத்தில் வந்தால் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இருந்து காப்பாத்துறேன். கவலை பொண்ணை பத்தி எந்த கவலையும் படாத நீ. அதுக்கு முதல் வாரம் என்னாச்சு 2 நாள் முன்னாடி போனோம் இல்லையா அருள்வா கிடைக்கலையே. அம்மா ஆபீஸ் ரூம்ல உட்காந்து இருந்தது. இங்க வான்னு அங்க போனோம் நாங்க. இந்த மகளிர் அறநிலை ஒரு 6 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் தான் குழந்தைகளை காக்கும்பா. உங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாம் பண்ணிருக்காமா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவளுக்கும் அட்வைஸ் பண்ணி சரி வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு அம்மாட்ட அருள்வா கேட்டாச்சு வெளிமாநிலம் சொல்லிட்டா. சோ இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். உள்ள போகும்போது போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொடுத்தான். இந்த லெட்டரை பார்த்தா அது பிட்ஸ் பிளானி போட்டிருந்தது. உள்ள போய் பார்த்தா அவளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டாப் 20 கிடைக்குமா அது. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அம்மாட்ட போனேன். அம்மா இந்த மாதிரி கிடைச்சுட்டுமா என்ன பண்ணணும் நீதாம காப்பாற்றணும் 9 ஊர்ல அனுப்பி வைக்கிறோம். நான் தான் சொன்னேனோ இல்லையோ நான் காப்பாத்தி வைக்கிறேன்னு நீ கவலைப்படாத போ அப்படின்னு விட்டு சரி. அதுக்கப்புறம் இவர் கொண்டு ஊர்ல விட்டுட்டு வந்தாரு. எங்க மைத்துனர் கணவருடைய பிரதர் வந்து டெல்லியில இருந்தார். அவளை காடியனா போட்டுட்டு நான் கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். இந்த இவளுடைய பையனும் அக்காவுடைய பையனும் இருந்ததுனால நான் கொண்டு விட்டு வந்துட்டோம். ஒரு தடவை ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தபோது குளோரின்னால மயக்கம் அடைஞ்சு அந்த மாதிரிலாம் ஆயிட்டா. அப்புறமா உடனே டாக்டர் அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணி அங்கேயே கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சரியாயி நல்லா ஆயிட்டாலும். நான் தான் சொன்னேன் இல்ல காப்பாத்தி கொடுக்குறேன் நீ ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு. 4 வருஷம் படிக்க வச்சது. சுந்தரம் கிளேட்டர்ல வந்து பொம்மநாட்டி அந்த லேடிஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்களா அந்த காலத்துல அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவன் என்ன பண்ண இன்டர்வியூ பண்றேன் எப்ப பார்த்தாலும் ஆம்பளைகளே பண்றீங்களா எங்களையே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்கா. சொன்ன உடனே அவசரம் செலக்ட் பண்ணிட்டோமா நாங்க நீ வந்து அதுல ஜாயின் பண்ணிருந்தா. ஆனா அவ போகல. என்டிஎஸ்சியோட ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணிட்டா. இந்த இடையில ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா. அவ கேட்டது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கிடைக்கல அவளுக்கு. வேற ஏதோ குரூப் வந்து எங்கேயோ கிடைச்சது. எந்த இடத்துல கரக்பூரா அது வேண்டாம் மெக்கானிக்கலா ஏதோ கிடைச்சது அது வேண்டான்னுட்டா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னா ஐஐடியில சொன்னாங்க இது கிடைக்கிறதே அது அதிசயமா நீ இவ்வளவு சமத்தா நல்லா படிக்கிற நீ ஏன் வேண்டாம்னு சொல்ற அப்படின்னா இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாத. அது முடிஞ்ச கொஞ்ச நாள்ல இந்த என்டிஎஸ்சி ரிசல்ட் வந்து அதுலயும் பாஸ் பண்ணிட்டா. இந்திரா காந்தி இறந்து போனதுனால அதெல்லாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாம் பேசி அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. பிடெக் வாங்கிட்டா டிகிரி வாங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூல ஏதோ வேலை கிடைச்சது அவளுக்கு சிட்டி பேங்க் ஓவர்சி சாஃப்ட்வேர் லிமிடெட்ல. அப்புறம் ஹாங்காங்ல கொஞ்ச நாள் இருந்தா. அப்புறம் அங்கேயும் ஜப்பான் போனா. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.